ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். பாருங்கள், ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ரூபாய் 900க்கு 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் இயற்கு பதிலாக நாட்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாட்களில் இருக்கிறத நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 இயருக்கு 365 நாட்கள். ஸோ அதனால் 73 டிவைடட் பை 365 போட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு டைம், இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 1/5 கிடைக்கும். ஸோ 1/5 ஆண்டுக்கு நம்ம வட்டி பார்க்கணும். நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சன்டேஜ் மெத்தட் தான். இங்கே 1/5 ஆண்டுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர்றதுக்காக 1 இயருக்கு வட்டி பார்க்க போகிறோம். ஸோ 1 இயருக்கு 900க்கு 1 இயருக்கு 8% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இப்போது 900ல் 1% அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அதான் 1%. ஸோ ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு 9 ரூபா வருது. நமக்கு தேவை 8%. ஸோ 9 × 8 8 போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 72 ருபீஸ் கிடைக்கும். ஸோ 72 ரூபா கிடைக்கும். இது எவ்வளவு 1 இயருக்கு. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ பார்த்தோம், 1/5 இயருக்கு தான் நம்ம பார்க்கணும். அதனால 72 × 1/5 போட்டுக்கோங்க. இப்போ 5ஆல் 72 நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ ஒரு டைம் கேன்சல் ஆகும். ரிமைனிங் 2 22 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ரிமைனிங் 2 இருக்கும் 20. மறுபடியும் 4 டைம்ஸ் 0. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 14.40. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு எவ்வளோ நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது 1 இயரை விட கம்மியாக இருக்கனால நம்ம 1 இயருக்கு ஃபஸ்ட்டு வட்டி பார்த்துக்கலாம். எவ்வளோ வட்டி வருதோ அந்த அமௌண்ட்டை எவ்வளோ இயர் நம்ம பார்க்கணுமோ அந்த இயரை போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ.